ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் இது வரைக்கும் நம்ம செய்யாத ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாழைக்காய் வறுவல் ரொம்ப டேஸ்டியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் 3 வாழைக்காய் வந்துட்டு இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வாழைக்காயில் இருக்க மேலே இருக்க தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது போல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வாழைக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாழைக்காயெல்லாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயிலே வந்து ஒரு 5 நிமிஷம் வாழைக்காய் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் க்ளோஸ் பண்ணி வைங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டிங்கன்னா வாழைக்காய் ரெடி ஆயிடும். ஸோ அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க, அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக உங்களுக்கு வெந்து வரும். இப்போ வாழைக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து வாழைக்காய் நல்லா வெந்து லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன சைஸாக 2 தக்காளி, பெரிய சைஸாக இருந்தால் 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதே பேனே வச்சுக்கோங்க. அதில் இன்னும் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பாதி அளவுக்கு இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போய் வதங்கி வரட்டும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்க்கறதுனால நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு ஏற்கனவே வாழைக்காயில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் போல் தேவைப்பட்ட ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இந்த மசாலா வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ மசாலா நல்லா வாசம் வருது, வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு மசாலா ரெடியாகி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க வாழைக்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாலாம் வாழைக்காயில் சேர்ந்து நல்லா செட் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழைக்காயில் நல்லா செட் ஆகி வந்ததுக்கப்புறமா லைட்டாக மசாலா வந்து முருகல் கொடுக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்டியான அட்டகாசமான டேஸ்ட்டில் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத டேஸ்ட்டில் வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.